உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அனைவருக்கும் வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய 19வது மாதாந்திர கருத்தரங்கம் இனிதே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நமக்கு சின்னசேலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜோதிட நண்பர் சின்னசேலம் சீனிவாசன் ஐயா அவர்கள் பரணியில் ஏறினால் தரணியில் இருக்க மாட்டான் அப்படிங்கிற தலைப்புல அற்புதமான உரையை வழங்க போறார். அந்த உரையை நம்ம ஆர்வத்தோடு வரவேற்போம். விஸ்வ திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை மனம் மெய்மொழிகளால் வணங்கி சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் நலசங்கத்தின் கௌரவ தலைவர் பொருளாளர் செயலாளர் அனைவரையும் வணங்கி கொண்டு சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் நலசங்கம் நடத்தும் 19வது ஜோதிட கருத்தரங்கில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, பரணில் ஏறினால் தரணியில் இருக்க மாட்டான் என்ற தலைப்பில் ஒரு சிறு கருத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த தலைப்பு எதை சொல்லுது அப்படின்னீங்கன்னா, அதாவது பரன் அப்படின்னா உயரம், தரணி அப்படின்னா இந்த உலகம். அதாவது உயரத்தில் ஏறி கீழே உழறவனுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கும், அவன் பழிச்சுவானா, இல்லை கை கால் உடைஞ்சு உயிரோட இருப்பானா, இல்லை ஊனமாக இருப்பானா அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு தான் இந்த பரணில் ஏறினால் தரணியில் இருக்க மாட்டான். அதுக்கு கிரக நிலைகள் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக மேலேருந்து கீழே ஓடுறது நிறைய விதிகள் இருக்குது. அதாவது அமைப்பு, மரத்துல இருந்து கீழே ஓடுறாங்க, மாடியிலேருந்து கீழே குதிக்கிறாங்க, மலையில் மேலே ஏறி இருந்து கீழே குதிக்கிறாங்க, எத்தனையோ பரன் சாரங்கட்டி ஏறி அதுலேருந்து கீழே விழுறாங்க. இப்படி எத்தனையோ விதமான இது இருக்குது. இந்த மாதிரி இதுக்குல என்ன கிரக நிலை, என்ன பாவகம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த சம்பந்தமான இது மேலே, அதாவது ஒருத்த மேலே உச்சிக்கு போய் ஒருத்தனுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உச்சிக்கு போய் திடீர்னு வீழ்ச்சி அடைகிறது காரணம் என்ன அப்படின்னு முதல்ல நம்ம பார்க்குறோம். அதுக்கு காரணம் பேராசை, பொறாமை, மாது சூது, பிறன்பொருளை கவர்தல், பெரியவங்களை மதிக்காத இருக்கிறது. இது எத்தனையோ காரணங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு இருந்துச்சுன்னா அவன் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் கீழே வந்துடுவான். அப்போ இந்த மாதிரி சம்பவமான இதில் புராண இதிகாசங்கள் ஏதாவது கதை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்தில் ஒரு துணைக்கதையாக ஒரு விஷயம் வரும். அதாவது நகுஷன் அப்படின்ற ஒரு அரசன் என்ன பண்ணுவான், அதாவது 100 அஸ்வமேத யாகம் வளர்த்தா இந்திர பதவி கிடைக்கும் அப்படின்றது தேவர்களுடைய இது. அப்போ இந்த நகுஷன் என்ன பண்ணுறான், அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு அந்த இந்திர பதவிக்கு தயாராக இருக்கிறான். அப்படி தயாராக இருக்கும்போது ஏற்கனவே அந்த இந்திரலோகத்தில் தேவேந்திரன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார், குருவுடைய சாபம் வாங்கி பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிங்க அவருக்கு. அவர் என்ன பண்ணுவார், இந்த தோஷத்தை விளக்குறதுக்காக என்ன பண்ணுவார், தவம் இருக்க போயிடுவார். அப்போ இந்திரன் பதவி காலியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, தேவர்கள்லாம் இவரை பரிந்துரை பண்ணி அங்கே கொண்டு வருவாங்க இந்திரலோகத்துக்கு. அப்படி கொண்டு வர சொல்லும் போது தேவர்கள்லாம் இவரை கூப்பிட வராங்க. அப்படி கூப்பிட வரும்போது சொல்லும்போது இந்த நகுஷனுக்கு என்ன ஒரு ஆசை தோணுதுன்னா மனசுல, இந்திராணி அனுபவிக்கணும், மேலோகத்துல ரம்ப ஊர்வசி அப்சரஸ் எல்லாம் நிறைய இருப்பாங்க, அந்த மயக்கம் அவனுக்கு அந்த எண்ணத்துல வருது. இந்த எண்ணத்தை தெரிஞ்சுக்கிட்ட இந்திராணி என்ன பண்றாங்க, பிரகஸ்பதி குரு கிட்ட சொல்றாங்க, என்னங்க இப்படி நினைக்கிறான் அப்படின்ட்டு, நீ என்ன சொல்ற, நான் சொல்ற மாதிரி நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு சப்த ரிஷிகள் கூப்பிட்டு அவரை பல்லக்கில், அதாவது இந்த நகுஷனை பல்லக்கில் உட்கார வச்சு அந்த ரிஷிகள் தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்றாரு. என்ன குருநாதர் சொல்றாரு, சரி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்திராணி சொல்றாங்க. சப்த ரிஷிகள் பல்லக்கு தாங்கி நீ ஏறி மேலே வா, இந்திரலோகத்துக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நகுஷன் என்ன பண்றான், அந்த மயக்க ஆசையில, பெண் மயக்க ஆசையில என்ன பண்றான், ஏறி உட்காந்துக்கிட்டு மேலே வரான். அப்ப என்ன பண்ண, அந்த சப்த ரிஷிகள்ல ஒருத்தர் அகஸ்தியர் எல்லா முனிவரோடய இவர் கொஞ்சம் கட்டையா இருப்பார். அவங்க என்ன பண்றாரு, அதாவது சர்ப அப்படின்னா வேகமா போ அப்படின்ற அர்த்தம். அப்ப என்ன பண்ணுவாரு, இந்த இதுல மற்ற ரிஷிகள்லாம் வேகமா போவாங்க, இவர் கொஞ்சம் சுலபமாக வருவார். அப்போ என்ன பண்ணும்போது சர்ப்ப அப்படின்னா இவரால் நடக்க முடியாது,
என்ன பண்ணிடுவான், நகுஷன் வந்து அவரை அவமரியாதை பண்ணிடுவான். நீ சர்ப்பமாக போக கடவுள் அப்படின்னு அவர் சாபம் விட்டுருவார். அவன் அப்புறம் பூலோகத்தில் வந்து பிறந்து பாம்பு இது பண்ணி அப்புறம் மேலோகம் வந்தான் அப்படின்றது வரலாறு. அப்போ என்னன்னா, ஒரு தரமான நல்ல யாகம் பண்ணி இவ்வளோ புண்ணியத்தை சேர்த்து கடைசியில் ஒரு செகண்டில் தரமட்டத்தை ஆயிடுறான். அப்போ இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான எண்ணம் ஒரு மனிதனுக்கு இருந்துச்சுன்னா வீழ்ச்சிக்கு வந்துடுறான் அப்படின்றது இது ஒரு சொல்லக்கூடியது. அதே மாதிரி இந்திரலோகத்தில் வந்து இந்திரன் வந்து என்ன பண்ணுறாரு, நகர்வலம் வர்றார். அப்படி நகர்வலம் வரும்போது வெள்ளை யானை ஐராவத யானையில் வர்றார். அப்படி வந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, அந்த இந்திரலோகத்தில் உள்ள தேவர்கள்லாம் இந்திரனுக்கு பரிசு பொருள் கொடுக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம துர்வாச முனிவர் வந்து அங்கே வர்றாரு. இவர் நல்ல நாளையிலே துர்வாசர் அங்கே வர்றாரு. துர்வாச முனிவர் அங்கே வந்தார். அவரு ஒரு அரிய வகையான மூலிகை வச்சிருக்காரு, பூ. சரி, தேவேந்திர இவர் இந்திரன்ட்ட கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, இந்திரன்ட்ட கொடுக்குறாரு. அவர் நிறைய பேர் பரிசு பொருள் கொடுக்குறாங்க. இதுவும் 10-11 இதையும் வாங்கி என்ன பண்ணுறாரு, அந்த வெள்ளை ஐராவத யானை அந்த தலை மேலே போட்டுறாரு. அந்த யானை என்ன பண்ணுச்சுன்னா அந்த பூவை எடுத்து காலில் போட்டு மீச்சு விடுது. இவருக்கு தலைக்கு மேலே வந்துருச்சு கோபம். புட்ரா சாவத்தை அப்படின்னு சொல்லி, நீ வந்து ஒரு அரசனால தண்டிக்கப்பட்டு நீ மரணம் அடைவாய், நீ சாதாரண யானையா பிறந்து திருப்பி இது பண்ண வா, மேலே வரத்துக்கு வா அப்படின்னு சாவம் விட்டுரு. அப்புறம் புலத்துக்கு வந்தாங்க, அப்புறம் தவம் பண்ணி அப்புறம் மேலே வராங்க இதுன்னு. அப்போ இது எதுக்காக அப்படின்னா, ஒரு பெரியவங்களை மதிக்கல அப்படின்னு வச்சிங்களேன், இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வரும். இதையே உலகத்தில் அவையாட்ட போய் கேட்குறாங்க, உலகத்தில் சொர்க்கம் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், அவையார் சொல்கிற ஒரு பாடல் வந்து, பெரியவங்களை மதிக்கணும், நயமுடைய வேந்தர், அதாவது நல்ல மனம் படைச்ச குணம் படைச்ச யாருக்கும் துரோகம் பண்ணாதவங்களை மதிக்கணும், அவங்களெல்லாம் மதித்தா சொர்க்கம் கிடைக்கும். பொற்புடை மகளிரோடு சேர்தல், அந்த நல்ல மனையோடு இல்லை யாரோடைய இதுவும் சேராத இருக்கணும். பற்பலரோடு நன்னூல் பகர்தல் வாசித்தல் ஒன்று அப்படின்றார். அதாவது நல்ல இணக்கம், நம்ம சொந்த சிந்தனை ஒத்த சிந்தனை உடையவங்களோட இருந்தினா அது சொர்க்கம், இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்றது, பெரியவங்களை மதிக்கணுன்றது சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சரி, பூலோகத்தில் அது மாதிரி யாராவது ஒரு அரசன் இருந்தாருன்னா, கடையேழு வள்ளல்களில் ஆய் என்ற ஒரு அரசன் வந்து கொடை கொடுக்கறதுல சிறந்த மன்னன். அதாவது ஏழை எளியவர்கள் புலவர்களுக்கு மதிக்கக்கூடிய சிறந்த மன்னனாக இருந்தான். அதாவது பொதிகை மலையை வந்து அரசாட்சி கொண்டு அவன் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவன் தானமாக கொடுக்கறது என்ன பண்ணுவான்னா, வர புலவர்களுக்கு யானை தானம் கொடுப்பானா, யானையை. அந்த அளவுக்கு அவன் ஒரு செல்வாக்கோட வாழ்ந்திருக்கான். அதே மாதிரி அவங்க வாழ்நாள் பூரா கஷ்டம் வரக்கூடாதுன்றதுக்காக பொருளை மொத்தமாக கொடுப்பானா. இந்த மாதிரியான ஒரு குணாதிசயங்கள் வந்து அவன்கிட்ட இருக்கு. அதாவது ஆயின்ற மன்னன்ட்ட. அவன் செத்தப்ப இந்திரலோகத்தில் இருக்கிற அந்த இந்திரலோகத்தில் இருக்கிற ஆராய்ச்சி மணி இருக்கு இல்லையா, அது அடிக்குதான், தானாவே அடிக்குதான். ஏன் அப்படின்னா, இந்திர பதவிக்கு ஒருத்தன் தயாராகிட்டான் பூலோகத்தில். அதாவது பல நன்மைகள் செய்து, பல தர்மங்கள் செய்து, பல தாமங்கள் செய்து, பல ஈகை குணங்களோட இருந்து அவன் அதாவது ஓரறிவு முதல் 6 அறிவு உள்ள அனைத்து ஜீவன்களுக்கும் ஒரு நல்லதை செஞ்சு அவன் வந்து இந்திரலோகத்துக்கு அந்த பதவிக்கு தயாராக இருக்கிறான் அப்படின்னு ஆராய்ச்சி மணி அடிக்கிறது நன்னூலில் சொல்லுது. அப்போ பிரம்ம பதவிக்கு எத்தனை பேர் வந்து போட்டி போடுறாங்க. இதை மாணிக்க வாசகர் ஒரு இதில் சொல்றார், 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணர் ரங்கனே, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரன், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. அதாவது எத்தனையோ கோடி பிரம்மா, எத்தனையோ கோடி நாராயணன், எத்தனையோ கோடி இந்திரன் வந்துட்டு போவான், ஆனால் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த இது சொல்லக்கூடியது. இந்த கதையோட நம்ம ஜோதிடத்தை தொடர்படுத்தும் போது இப்போ ஒரு வீழ்ச்சிக்கு காரணம் இந்த மாதிரியான பேராசை, அடுத்தவங்களை மதிக்காது, மதுசூது, இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறோம். இப்போ இந்த மேலே இருந்து கீழே விழுந்து அவனுக்கு உயிர் போகுமா இல்லை கண்டத்தோட தப்பிச்சுக்கோனா கை கால் உடையுமா அப்படின்றதுக்கு பொதுவாக காரக கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் செவ்வாய் 8ஆம் அதிபதி. இவங்க சேர்ந்து இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ராசி சக்கரத்தில் எங்கே சேர்ந்து இருந்தாலும் மேலேருந்து கீழே விழுவாங்க. அதே மாதிரி செவ்வாய் சூரியன் 6ஆம் அதிபதி எங்கே சேர்ந்து இருந்தாலும் சாதாரண தரையில் போகும்போது போதையில் கீழே விழுவான், விழுந்து இதாகுவான். இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விழுவான் அப்படின்றது இது. ஏன் அது அப்படி சொல்கிறாங்க அப்படின்னீங்கன்னா,
சூரியனும் செவ்வாயும் வனம் காடுகளுக்கு காரக கிரகம். 8ஆம் இடம் இருக்கு இல்லையா, அது உச்சி, அதாவது 10ஆம் இடம்ன்றது உச்சி சிந்தனை, உச்சிம்பாங்க. 8ஆம் இடம்ன்றது உயரம், அதாவது உயரம் தான். அதுவும் அந்த உயரத்தை குறிக்கக்கூடிய பாவ அதிபதி யாருன்னா 8. அதனால தான் இந்த 8ஆம் அதிபதினா உயரத்துல இருந்து கீழே உழுவாங்க அப்படின்றதுக்காக இது சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். இது எப்படி உழுவாங்க அப்படின்றது பொதுவாக நம்ம ராசி சக்கரத்துல சூரியன் செவ்வாய் 8ஆம் அதிபதி இருந்தால் கீழே உழுவாங்க. அவங்க உழுந்து பொழைச்சிக்குவாங்களா, இல்லை மரணம் அடைவாங்களா, இல்லை ஊனத்தோட இருப்பாங்களா அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணுன்னா, சூரியன் செவ்வாய் 8ஆம் அதிபதி சேர்ந்து இருந்தாங்கன்னு வச்சிங்களேன், கீழே இருந்து கீழே உழுவான். எந்த சுப கிரகமும் அவரை பார்க்கணும்னு வச்சிங்களேன், அதாவது லக்ன சுவர் பார்க்கணும், இல்லைன்னா குரு பார்க்கணும், இல்லைன்னா அந்த ராசி சக்கரத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் பார்க்கணும். இப்படி பார்த்துருந்தா அந்த இணைவை, அதாவது சூரியன் செவ்வாய் 8ஆம் அதிபதி, சூரியன் செவ்வாய் 6ஆம் அதிபதி, இந்த இணைவை பார்த்துருந்தாங்கன்னா மேல இருந்து கீழே உழுவான், தப்பிச்சுக்குவான். ஆனா எந்த சுபகிரகமும் பார்க்கல அப்படின்னீங்கன்னா மேல இருந்து கீழே போயிடுவான் அப்படின்றது இந்த ஒரு விஷயம். பொதுவா இன்னும் ஒரு பாரம்பரிய விஷயத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னீங்கன்னா, சூரியனும் செவ்வாயும் 8ஆம் அதிபதி சேர்ந்து லக்னத்துக்கு 4ஆம் இடத்துலையோ இல்லை 10ஆம் இடத்துலையோ இருந்தால் திடீர்னு மரணம் வரும். அது 4ஆம் இடம்ன்றது வண்டி வாகனம், சூரியன் செவ்வாய்ன்றது மலை மேலே ஏறி ஓடுறது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வண்டியில் எங்கேயோ இதெல்லாம் நம்ம வெள்ளிமலையில் அங்கே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மலர் கண்காட்சி அப்படின்னு போடுவாங்க. அதே மாதிரி ஆண்டு விழா முடிஞ்சது ஒரு இது போடுவாங்க. அந்த மாதிரி போகும்போது வண்டியில் சறுக்கிவிட்ட ஊந்தவங்களும் உண்டு. இது மாதிரி நிறைய பேர் ஃபெயில் ஆனவங்கள மலை மேலே ஏறி ஓடுறாங்க இல்லையா. இந்த அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் செவ்வாய் 8ஆம் அதிபதி இருந்தால் மேலேருந்து விழும். லக்ன சுவரோ இயற்கை சுவரோ பார்த்துட்டாங்கன்னா அவர் பழிச்சுக்குவார். பொதுவாக 4ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் 8ஆம் அதிபதி இருந்தால் வாகனத்து மூலயமா இது. 10ஆம் இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் 8ஆம் அதிபதி இருக்காங்கன்னா அவரும் அதே மாதிரி தான் மேலேருந்து கீழே விடுறார். 10ஆம் இடம்ன்றது உச்சி, மேலேருந்து கீழே விடுறார். இந்த இணைவை 7ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குதுன்னு வச்சுங்க. 7ஆம் இடம்ன்றது கூட்டு சாதாரண நடப்பாதையில் உள்ளது. அப்போ சாதாரணமாக இருக்கும்போது கீழே ஊந்துருவாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இந்த இணைவை வச்சு நம்ம சொல்கிறோம். சரி, இது திடீர்னு விபத்து வருது இல்லைங்களா, இது எதனால் வருது அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக 1-8 சம்மந்தப்பட்டாதான் இந்த திடீர் விபத்து வரும். திடீர் என்ன நடக்குதுன்னு அவனே அறியாத இது பண்ணுவான். அதாவது லக்னாதிபதி சர ராசியில் இருக்கணும், 8ஆம் அதிபதி உபய ராசியில் இருக்கணும், இல்லைன்னா 8ஆம் அதிபதி சர ராசியில் இருக்கணும், லக்னாதிபதி உபய ராசியில் இருக்கணும். இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு ஆபத்து வரும், திடீர்னு கண்டம் வரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, ராகுவுக்கு வீடு கொடுக்குற கிரகமோ ராகுவுக்கு கால் கொடுக்குற கிரகமோ 6, 8, 12 போச்சுன்னா அந்த தசை வரும்போது திடீர்னு விபத்தை கொடுக்கும். இப்படி திடீர்னு விபத்தை கொடுக்கறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, உறவுகள் நம்ம சொல்றோம் இல்லையா, ஒருத்தர் யார் யாருக்கு என்ன. அதே மாதிரி சனி கேது, இந்த சனி கேது இணைவுன்றதும் ஒரு விபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது லக்னத்துக்கு சனி எந்த பாவத்தில் இருக்கிறாரோ, கேது எந்த பாவத்தில் இருக்கிறாரோ, அதாவது சனியும் கேதுவும் 6 கெட்டா இருக்கணும். 6 கெட்டா இருந்து சனி எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவக உறவு பாதிக்கப்படும். இப்போ 3ஆம் இடத்துல சனி இருக்காருன்னு வச்சுக்க, அவருக்கு 8ல் எதுனா சகோதரனை பாதிக்கும். இப்படி ஒவ்வொரு இதுக்கு 5ஆம் இடத்துலனா குழந்தை, 7ஆம் இடத்துலனா கணவனோ மனைவியோ, 9ஆம் இடத்துலனா அப்பா. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை இதில் எடுத்துக்கலாம். இதில் மீண்டு வர்றதுக்கான விஷயம் எப்படி அப்படின்னீங்கன்னா, லக்ன சுபரோ அல்லது இயற்கை சுபரோ பார்த்தாங்கன்னா, இல்லை ராசி சக்கரத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் பார்த்துச்சுன்னா விபத்து நடக்காது. நடந்தாலும் அவன் தப்பிச்சுக்குவான். பார்க்கல அப்படின்னா பரலோகத்துக்கு போயிடுவான் அப்படின்றதான் விதி. அதுதான் கண்ணதாசன் ஒரு பாட்டு என்ன சொல்றாரு, உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். அப்ப தான் நிலையில உயர்ந்த இடத்துல இருந்தா, அந்த சிந்தனையோட இருந்தா அவனை மதிப்பாங்க. கொஞ்சம் இறங்கி வந்தோம்னா மிதிப்பாங்க அப்படின்ற சொல்லி வாய்ப்பளித்த சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்துக்கு ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயாவினுடைய அற்புதமான உரை கவிதை நயத்தோட புராண இதிகாசத்துல இருந்து நம்மளுக்கு விளக்கங்களை சொல்லி
நல்லா விளங்க வச்சிருக்கிறார். அவர் கொடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மாதிரி டாபிக்ல அவர் பேசியிருந்தாலும் இன்னைக்கு அவர் சொன்ன விதம் வந்து மக்கள் ரொம்ப மனசுல பதிகிற மாதிரி எளிமையான அளவுக்கு வந்திருக்கு. ரொம்ப சிறப்பான உரையை வழங்கிய ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து பொன்னாடை போட்டுக்கிறேன்.